Hi there guys, welcome back. This is Kishore, founder and CEO of tradeachievers. So இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா நம்மளோட நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ரிவ்யூ ப்ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி நம்ம மலேசியா ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்கான நிறைய ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க. எல்லாரோட கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஸோ எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம ரிவ்யூ ப்ரிவ்யூ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து 24,585 வந்து நிஃப்டி க்ளோஸ் ஆகிருக்கு. அண்ட் இது மார்க்கெட் ஏற்கனவே நம்ம ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருந்த ஒரு விஷயம். மார்க்கெட் வந்து 24,400 வந்து பார்த்துட்டே இருங்க. ஸோ 24,400 தான் வந்து நமக்கு மேஜர் நெக்ஸ்ட் சப்போர்ட்டாக இருக்கும்ன்றது நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்த ஒரு விஷயம். அதுக்கு முன்னாடி என்னன்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளே என்னவாக இருந்துச்சு, நமக்கு சைட்வேஸாக இருந்துச்சு. ஸோ இந்த இடம் வந்து நமக்கு ப்ரீவியஸ் லைன் ஆஃப் சப்போர்ட்டாக ஆக்ட் பண்ணது. ஸோ மறுபடியும் இங்கே வரும்போது 24,400 வந்து சப்போர்ட்டாக ஆக்ட் பண்ணுன்றதை நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். ஸோ இது நம்ம இதுக்கு முந்தின வாட்டி ரிவ்யூ லாஸ்ட் 1 வீக் போட முடியல. அதுக்கு முந்தின ரிவ்யூலேயே சொல்லியிருந்தோம் மார்க்கெட் வந்து இந்த லெவலில் பிரேக் ஆகிடுச்சு. ஸோ பிரேக் ஆனதுனால அடுத்த லெவல் எங்கே வரும்னா ஆட்டோமேட்டிக்காக 24,400 தான் வரும்ன்றது எக்ஸ்பெக்டேஷன்ன்றது சொல்லியிருந்தோம். ஸோ அதே மாதிரி மார்க்கெட் 24,400 ஆல்மோஸ்ட் ஒரு அதுலேருந்து ஒரு பஃபர் பாயிண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஏன்னா 400னா அப்படியே 400 நிற்காது, ஒரு 50 பாயிண்ட் 100 பாயிண்ட் முன்ன பின்ன இருக்கும். ஸோ மார்க்கெட் 24,360 ஒரு 40 பாயிண்ட் கீழே வந்துட்டு இமீடியட்டாக இன்றைக்கே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 220 பாயிண்ட்டு அங்கேருந்து ரீபவுண்ட் ஆகிடுச்சு. இப்போ இங்கே ரீபவுண்ட் ஆனதுக்கான ரீசன் என்ன புரியுதுங்களா? இப்போ ஒரு இடத்துல வந்துட்டு மார்க்கெட் திடீர்னு ஒரு 200-300 பாயிண்ட் ஜர்க் ஆகுதுன்னா ஏன் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு முக்கியமான காரணம் இதுக்கு முன்னாடியே இந்த இடத்துல வரும்போதெல்லாம் என்ன ஆயிருக்கு தெரியுதா? இங்கே வரும்போதெல்லாம் மார்க்கெட் ராலி ஆயிருக்கு. ஸோ இதுதான் ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸ் இட்செல்ஃப்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இங்கே என்ன ஆயிடுச்சு, இந்த ஹிஸ்ட்ரி வந்து மறுபடியும் ரிப்பீட் ஆயிருக்கு. ஸோ இந்த இடத்துல வரும்போது மறுபடியும் இன்ஸ்டிடியூஷன்ஸ் என்ன பண்ணுறாங்க, இந்த இடத்துல பை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பை பண்ண உடனே மார்க்கெட் இன்றைக்கி ஒரு 220 பாயிண்ட்ஸ் ரேலி ஆயிடுச்சு. ஸோ இந்த இடத்துலேருந்து இப்போ ஒரு வேளை மார்க்கெட் இங்கே சஸ்டெயின் ஆகுதுன்னு வச்சுப்போம். இந்த 24,400க்கு மேலேயே மார்க்கெட் சஸ்டெயின் ஆச்சுன்னா அடுத்த லெவல்ன்றது எங்கே போனால் ஃபஸ்ட்டு இருக்கிற இந்த நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ்ன்னு சொல்லி 24,900 அதை தாண்டிச்சுன்னா அடுத்தது 25,000 ஆல்மோஸ்ட் 250 to 300 அதையும் பிரேக் ஆச்சுன்னா திருப்பி நம்ம அந்த ஹை. ஸோ 25,650 வந்து நமக்கு மேஜர் லெவல்ஸாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல சஸ்டெயின் ஆகிடுச்சுன்னா அடுத்தது ஃபஸ்ட் லெவல் ரெசிஸ்டன்ஸ் 1. ஸோ இது வந்து R3 R2 அண்ட் திஸ் வில் பி R1. இந்த லெவலுக்கு மேலே இருந்தால் புரிஞ்சுதுங்களா? 24,585 இப்போ இருக்குது. ஆனால் 24,400 ரேஞ்சு இந்த ரேஞ்சுக்கு மேலேயே மார்க்கெட் ட்ரேட் ஆகிடுச்சுன்னா அடுத்தது நம்ம இந்த லெவல்ஸ் எல்லாம் வந்து ரெசிஸ்டன்ஸை மார்க்கெட் ஹிட் பண்ணுறதுக்கான அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ திஸ் இஸ் நிஃப்டி சினாரியோ ஃபார் டெய்லி சார்ட். டெய்லி சார்ட்டை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் கரெக்டாக சப்போர்ட்டோட பாட்டம் வந்துட்டு இப்போ ரீபவுண்ட் ஆகிட்டு இருக்கு. இதில் இன்னும் கொஞ்சம் லோவர் டைம் ஃப்ரேமில் இப்போ டெய்லி ஆப்பர்ச்சுனிட்டி தேடுறவங்க என்ன பண்ணலாம்னா, இப்போ நம்ம ஏற்கனவே என்ன பண்ணியிருந்தோம், மார்க்கெட் வந்து இந்த 24,300 பிரேக் ஆகும்போதே சொல்லியிருந்தோம் மார்க்கெட் இது 25,250 இந்த ரேஞ்சை பிரேக் ஆகும்போது நெக்ஸ்ட் வந்து 24,400 தான் வரும்ன்றத ப்ரெடிக்ஷன் மாதிரி பார்த்துருந்தோம் நம்ம. அதே மாதிரி மார்க்கெட் கீழே வந்தது. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இதை யூஸ் பண்ணி இன்ட்ராடேயில் ட்ரேட் பண்ணுவாங்க. லோவர் டைம் ஃப்ரேமில் போயிட்டு நான் அன்றைக்கே ஒரு சேனலும் போட்டு காமிச்சிருந்தேன் உங்களுக்கு. சேனலில் தான் போயிட்டுருக்கு. மார்க்கெட் கீழே வந்ததுன்னா 24,400 வந்துட்டு ரீபவுண்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம். அப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா லோவர் டைம் ஃப்ரேமில் போயிட்டு ட்ரேட்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணுறவங்களும் இருக்காங்க. ஸோ அதையும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போயும் நம்ம லோவர் டைம் ஃப்ரேமில் எப்படி இருக்குன்றது நான் இப்போ 15 மினிட்ஸ் சார்ட்லேயும் காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் போகிறதுக்கு முன்னாடி 1 hour சார்ட்டில் என்ன ஆகிட்டு இருக்குன்னு பார்ப்போம். இப்போ 1 hour சார்ட்டில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் என்ன ஆகுது, இந்த டாப்லேருந்து பார்த்தீங்கன்னாலே தெரியும். ரைட், இப்போது நமக்கு 1 hour சார்ட்டில் என்ன ஆகிட்டு இருக்கு, மார்க்கெட்டு ஒரு நல்ல சேனலில் வந்து ஃபார்ம் ஆகிட்டு போயிட்டுருக்கு. ஸோ அதே மாதிரி தான் அந்த சேனல் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ தெரியுதுங்களா? ஸோ மார்க்கெட் வந்து சேனலில் ஃபார்ம் ஆகிட்டு இப்போ சேனலோட பாட்டமில் இருந்து திருப்பி ஏறிட்டுருக்கு. இப்போ இந்த இடத்துக்குள்ளே வந்து மார்க்கெட் நெக்ஸ்ட்டு என்ன ஆகலன்னா திருப்பி இந்த சேனலோட ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லி இப்போ உங்களுக்கு எந்த லெவலில் இருக்குன்னா ஆல்மோஸ்ட் 24,700. ஸோ 24,700 வந்து சேனலோட ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் பண்ணும். அப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ் உடைச்சதுனா தான் நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல ஃபஸ்ட்டு 900, அதுக்கு அடுத்து 25,300. ஸோ இதெல்லாமே வந்து ஃபஸ்ட்டு லோவர் டைம் ஃப்ரேமில் இருக்கக்கூடிய தடங்களை பிரேக் பண்ணால் தான் அடுத்த டெய்லி சார்ட்டோட லெவல்ஸுக்கு போக முடியும். ஸோ இது 1 hourல சேனல்னு பார்த்துட்டோம். இப்போ 15 மினிட்ஸில் பார்க்கும்போது என்ன ஆகுனா, ஸோ 15 மினிட்ஸில் பாருங்கள் கரெக்டாக நமக்கு சேனலோட பாட்டமில் என்ன இருக்குன்னா
மார்க்கெட் நல்ல ஒரு டபுள் பாட்டம் எடுத்துச்சு தெரியுதா? யா. ஸோ நமக்கு என்ன ஆயிடுச்சு, மார்க்கெட் வந்து எக்ஸாக்டாக இந்த இடத்துல ஒரு டபுள் பாட்டம் லோவர் டைம் ஃப்ரேமில் 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் என்ன ஆயிடுச்சு, சேனலோட சப்போர்ட்லேயே ப்ளஸ் 15 மினிட்ஸ் 1 ஹவரில் சேனல் சப்போர்ட்டு ப்ளஸ் 15 மினிட்ஸில் டபுள் பாட்டம். அண்ட் டபுள் பாட்டம் எடுத்துகிட்டு இப்போ எங்கே போயிடுச்சுன்னா மறுபடியும் அந்த ப்ரீவியஸ் லைன் ஆஃப் ரெசிஸ்டன்ஸே போயிடுச்சு. அப்போ இந்த இடம் வந்து மறுபடியும் நமக்கு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் பண்ணுது. ஒரு வேளை மார்க்கெட் இதை பிரேக் பண்ண முடியலன்ற பட்சத்தில் என்ன ஆகும்னா மறுபடியும் இது சைட்வேஸ் ரேஞ்சுக்குள்ளே போயிடும். இல்லை மார்க்கெட் வந்து இந்த லெவல் எவ்வளோனா 24,650 to 700 நம்ம ஏற்கனவே பார்த்தோம்னா இந்த சேனலோட ரெசிஸ்டன்ஸும் இந்த ரெசிஸ்டன்ஸும் இப்போ இங்கே இருக்கிறதுனால இது ஆல்மோஸ்ட் இந்த இடத்துக்கு வரும்போது ஸோ 24,650லேருந்து 24,700 தான் வந்து மேஜர் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் பண்ணும். ஸோ இப்போ இந்த லெவலில் பிரேக் ஆகிடுச்சுன்னா அப்போ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி 1 ஹவரில் வந்து சேனல் பிரேக் ஆகிடுச்சு, டபுள் பாட்டமும் கன்ஃபார்ம் ஆகிடுச்சுன்னும் போது அடுத்த லெவல்ஸு டெய்லி சார்ட்டோட 24,950 அடுத்தது 25,300 இந்த லெவல்ஸை நோக்கி போகும். சரி, இதுதான் வந்து நம்மளோட ட்ரேட் அச்சீவர்ஸில் மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ்ன்னு சொல்லி தருவோம். என்னன்னா வெறும் ஒரு சார்ட்டோட டைம் ஃப்ரேம் வச்சு ட்ரேட் பண்ணால் பார்த்தாது. ஒரு பெரிய விஷயத்தில் நடக்கிறதுக்கு முன்னாடி சின்ன விஷயங்களில் நிறைய முதல்ல ஸ்டார்ட் ஆகும். அந்த ஸ்டார்டிங்கை எப்படின்றத கண்டுபிடிச்சி நம்ம அதை கம்பைன் பண்ணும்போது தான் ட்ரேட்ஸ் வந்து இன்னும் கிளாரிட்டியாக இருக்கும். ஸோ திஸ் இஸ் ஹவ் வி ட்ரேட். ஸோ இப்போ இதில் கிளாரிட்டி வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நமக்கு இங்கே டபுள் பாட்டம் முடிஞ்சு பிரேக் ஆச்சுன்னா நெக்ஸ்ட்டு சேனலோட ரெசிஸ்டன்ஸ் பிரேக் ஆகணும். பிரேக் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் டெய்லியோட டார்கெட் லெவல்ஸுக்கு அதோட ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸுக்கு போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஆர் வெரி ஹை. ஸோ திஸ் இஸ் ஹவ் a professional looks at the market, right? So இப்போ இது நிஃப்டிக்கான லெவல்ஸ். அண்ட் ஒன் மோர் திங், சார் இது உடைக்குமான்னு சொல்லுங்கள். சரி, இப்போ நல்லா ஒன்று புரிஞ்சுக்கோ, நம்ம அனாலிசிஸ்ன்றது மார்க்கெட் என்ன நடக்க போகுதுன்றதை முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ணி வச்சுக்கிறோம். ஆனால் அது வந்த பிறகு தான் ட்ரேட்ஸை எக்ஸிக்யூட் பண்ணுவோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, யூ டோன்ட் ட்ரேட் வாட் யூ எக்ஸ்பெக்ட், யூ ட்ரேட் வாட் யூ சி. இப்போ என்னோட ட்ரேடிங் அப்படின்னா இப்போ இந்த இடத்துல எனக்கு 24,650 to 700 பிரேக் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் நான் ட்ரேட் எடுப்பேன். சைட்வேஸில் இருக்கும்போது பண்ண மாட்டேன். சைட்வேஸ்ன்றது என்றைக்குமா இருந்தாலும் ஒரு ரிஸ்கியான ட்ரேட். இந்த இடத்துல ஆப்ஷன் செல்லிங் பண்ணலாம். சைட்வேஸ்ன்றது ஆப்ஷன் செல்லிங்கான மார்க்கெட். இல்லை ஃபியூச்சர்ஸில் பண்ணுறோன்னா 24,650 to 700 பிரேக் ஆகிடுச்சுன்னா நெக்ஸ்ட் லெவல் என்ன போகுன்றதை நம்ம அனாலிசிஸ் பண்ணும்போது அதுக்கேற்ற மாதிரி ட்ரேட்ஸை எக்ஸிக்யூட் பண்ணுவோம். ஸோ நானும் இருந்தாலும் எவ்வளோ பெரிய எக்ஸ்பர்ட்டாக இருந்தாலும் யூ ட்ரேட் வாட் யூ சி, டோன்ட் ட்ரேட் வாட் யூ திங்க். எனக்கு இது உடச்சிரோன்னு நம்பிக்கை இருக்குது, அதனால நான் இங்கே பை பண்ணுறேன். எவ்வளோ பெரிய அனலிஸ்டாக இருந்தாலும் தப்பாகலாம். ஏன்னா நீங்கள் ப்ரெடிக்ஷன் பண்ணுறதுக்கு பதில் என்ன பண்ணுறீங்க, யூகிச்சு ட்ரேட் பண்ணுறீங்க. ப்ரெடிக்ஷன் ரியாலிட்டியாக மாறும்போது ட்ரேட் பண்ணும், ப்ரெடிக்ஷனாகவே இருக்கும்போது ட்ரேட் பண்ணக்கூடாது. ஸோ அது நல்லாவே மைண்டில் வச்சுட்டு பண்ணிங்கன்னா யூ வில் பி சக்ஸஸ்ஃபுல் இன் ட்ரேடிங். ஆல்ரைட், ஸோ திஸ் இஸ் ஃபார் நிஃப்டி. நெக்ஸ்ட் நம்ம பேங்க் நிஃப்டி எப்படி இருக்குன்னு பார்த்துலாம். ஸோ அடுத்து நம்ம பேங்க் நிஃப்டி பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ நான் எப்படி நிஃப்டி அனலைஸ் பண்ணணும், ஒரு மல்டி டைம் ஃப்ரேம் எடுத்து டெய்லி சார்ட்டு 15 மினிட்ஸ் 1 ஹவரில் அதோட ரியாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு இது ப்ரெடிக்ட் பண்ணி நெக்ஸ்ட்டு என்ன ஆகலான்றதை முடிவு பண்ணி ட்ரேட் பண்ணலான்னு நினைக்கிறோம். அதே மாதிரி நீங்களும் அனலைசிஸ் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் we at tradeachievers we teach people எப்படி ஒரு மார்க்கெட் வந்து சிஸ்டமேட்டிக்காக அப்ரோச் பண்ணணும், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி மார்க்கெட்டை புரிதலோடு பார்த்து இது நெக்ஸ்ட் இது நடக்கலாம் அப்படின்றத ப்ரெடிக்ட் பண்ணலான்றதை நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஸோ இன்கேஸ் நீங்கள் எங்களோட கிளாஸஸ் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் எங்களோட நம்பருக்கு கால் பண்ணி கேட்டிங்கன்னா வில் கிவ் யூ ஆல் த டீட்டெயில்ஸ். நமக்கு பிரான்ச்சஸ் பார்த்தீங்கன்னா சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, பெங்களூர் அண்ட் மலேசியாலையும் இப்போது பிரான்ச்சஸ் இருக்குது. ஸோ பிரான்ச்சஸோட இது பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு சென்னையில் மட்டும் நமக்கு ரெனோவேஷன் ஒர்க் போயிட்டுருக்கு. அது முடிச்சிட்ட பிறகு சென்னையில் ஸ்டார்ட் ஆகிடும். அது வரைக்கும் மதுரை, பெங்களூர் அண்ட் கோயம்புத்தூரில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ மலேசியாவில் பார்த்தீங்கன்னா இன்னும் டேரக்ட் கிளாஸஸ்க்கான ஷெட்யூல் மட்டும் இன்னும் பண்ணலை. அது ஒன்ஸ் பண்ணிட்ட பிறகு நான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறேன். இப்போதைக்கு நீங்கள் பெங்களூர், கோயம்புத்தூர் அண்ட் மதுரையில் வந்து டேரக்ட் கிளாஸஸ் அட்டன் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் டேரெக்டாக வர முடியலனாலும் எல்லாருமே ஆன்லைன் கிளாஸஸ் இருக்குது. ஸோ ஆன்லைன் கிளாஸஸ் வேணுனாலும் நம்மளோட நம்பர் கால் பண்ணி கேட்டிங்கன்னா they'll give you all the details. ஆல்ரைட், ஸோ இப்போ நம்ம பேங்க் நிஃப்டி எப்படி இருக்குன்னு பார்த்துலாம். ஸோ இப்போ பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா நமக்கு மார்க்கெட் வந்து 55,510 வந்து மார்க்கெட் க்ளோஸ் ஆகிருக்கு. இப்போ பேங்க் நிஃப்டி என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து இந்த ட்ரெண்ட் லைனில் போயிட்டு இருந்துச்சு. அந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆகி இப்போ நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் சப்போர்ட்டில் வந்து நிற்குது. தெரியுதா? ஸோ மார்க்கெட் வந்து அந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் ஆகி நெக்ஸ்ட்டு இதுதான் வந்து மேஜர் சப்போர்ட்டாக நின்றுட்டு இருந்த இடம். ஸோ அதே சப்போர்ட் லெவலில் வந்து இப்போ பேங்க் நிஃப்டி நின்றுட்டு இருக்கு. இது இன்னும் ஒரு லோவர் டைம் ஃப்ரேமில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். யா, ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னாலும் தெரியும். ஸோ மார்க்கெட் என்ன ஆகிட்டு இருக்கு, யா, ஸோ இங்கே வந்து என்ன ஆகிட்டு இருக்கு, மார்க்கெட் வந்து நமக்கு
சப்போர்ட்டில் டபுள் பாட்டம். இப்போ எப்படி நிஃப்டிக்கு ஃபார்ம் ஆச்சோ அதே மாதிரி தான் இங்கேயும் மார்க்கெட் வந்து ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. ஸோ ஒன்ஸ் இந்த லெவல் இது என்னென்னா 55,600. ஸோ இந்த 55,600 லெவல் தான் வந்து நமக்கு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் பண்ணும். ஒரு வேளை மார்க்கெட் இதை பிரேக் ஆச்சுன்னா அடுத்த புது லெவல்ஸுக்கு போகும். அடுத்த லெவல் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ்ன்றது ஸோ 56,400. அதுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ஸ் வந்து 57,300. ரைட். ஸோ அப்போ முதல்ல வந்து மார்க்கெட் வந்து இந்த 55,600 அந்த 55,500 to 600 யா. ஸோ இந்த லெவலை வந்து பிரேக் ஆயிடுச்சுனால் அடுத்த ரெசிஸ்டன்ஸ் லெவலை நோக்கி மார்க்கெட் மூவ் ஆகலாம். ஸோ இப்போ பேங்க் நிஃப்டி இது மூவ் ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக நிஃப்டி வந்து நமக்கு அந்த சேனலையும் டபுள் டாப்போட ரெசிஸ்டன்ஸையும் உடச்சிருக்கோன்னு எதிர்பார்க்கலாம். ஸோ இது எல்லாமே காம்பினேஷனாக நடந்துச்சுன்னா we can expect the market to move forward. இல்லை ஒரு வேளை திருப்பி ஜியோபொலிட்டிக்கல் டென்ஷன்னால மார்க்கெட் சப்போர்ட்டை உடச்சதுனால் இல்லை ஃபஸ்ட்டு இது சைட்வேஸ் ஆகி மார்க்கெட் இதையும் பிரேக் ஆச்சுன்னா அடுத்த லெவல் ஆஃப் சப்போர்ட் எங்கே இருக்குன்றதை நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் ரிவ்யூ ப்ரிவியூவில் கூட சொல்கிறேன். ஸோ இப்போதைக்கு இதுதான் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட சினாரியோ. வரக்கூடிய நாட்களில் என்ன நடக்குதுன்றது பொறுமையாக இருந்து பார்க்கலாம். ஆல்ரைட், ஐ ஹோப் திஸ் வீடியோ வாஸ் யூஸ்ஃபுல் அண்ட் தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஜாயினிங். டேக் கேர்.